வருடத்திற்கான யூனிகார்ன் மெசேஜ் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து கால நிர்ணய அட்டை. ஓகேவா? சில நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் நம்ம ஆசைப்படுவோம், அதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டை எடுத்திருக்கேன். ஓகே, டைம் கார்டு. இப்போ நம்ம யூனிகார்ன் பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு மூவிங் எடுத்தோன்னு வரக்கூடிய அட்டை வந்து மூவிங், நகர்தல். ஓகே, இந்த நகர்தலா இருக்கலாம், இல்லைன்னா மாற்றம் பெறுவதா இருக்கலாம், இல்லைன்னா உருமாறுதலா இருக்கலாம். ஓகேவா? எஸ், எதுவா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க இதை பார்த்துருக்கீங்க, பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலும் இருக்கலாம். மாற்றம்ங்கிறது அகம் சார்ந்தும் இருக்கலாம், புறம் சார்ந்தும் இருக்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேலையை வந்து மாற்றம், இந்த கம்பெனில வேலை பண்ணிட்டு போதும், வேற எதுக்காவது நான் முயற்சி பண்ணலாமா, அடுத்த கட்டத்துக்கு நான் போகலாமான்னா எஸ், கண்டிப்பா போகலாம். அதற்கான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரலாம். இல்லைன்னா வீடு மாறுதல், ஸோ எந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து வெளி சார்ந்து. ஓகேவா? இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இப்ப இந்த பைல் 1 எடுத்திருக்கீங்களா, உங்களோட மனம் சார்ந்து நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் மிக அற்புதமா இருக்கு. ஓகேவா? உங்க மனசு வந்து நேர் வழியில நீங்க கொண்டு செல்றீங்க. இது எப்படி நான் இன்னும் சுலபமா சொல்லலைன்னா, இப்ப ஒரு கலைஞ்சு போன ஒரு அறைய வந்து கண்ணாபின்னான்னு ஏதோ இருக்கு, அதெல்லாம் எடுத்து சீர் பண்ணி எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்குதல், சீரமைத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் வேண்டிய விஷயங்களை வைத்துக்கொண்டு வேண்டாத விஷயங்களை எல்லாம் அகற்றி விடுவது. அப்போ உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இல்லையா? அந்த அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதுல ஒரு நேர்த்தி, ஒரு அழகு எல்லாமே இருக்கும். ஸோ உங்க மனசு பார்க்க இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் கூடிய விரைவில் நீங்க அது போல மாறிடுவீங்க அப்படிங்கிறது இந்த அட்டை படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாற்றம்ங்கிறது அகம் சார்ந்தும் நல்லா இருக்கு, புறம் சார்ந்தும் நல்லா இருக்கு. ஓகே, சில நேரங்கள்ல நம்மளோட கடந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு வேண்டாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். சில நபர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம், சில கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். அது மட்டும் உங்க மனசுல இருந்து இன்னும் போக மாட்டேங்குது. இந்த விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றேன் இல்லையா? இந்த விட்டுட்டு போன மனிதர்கள் மேல சில நபர்களுக்கு இன்னும் பிரியம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், காதல் இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு வந்து அவர்கள் மேல கோபம் இருக்கலாம். ஓகே, ஆசை, பாசம், கோபம் இது எல்லாமே ஒரே வகை சார்ந்ததுதான். எதுவா இருந்தாலும் இது வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒன்னத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போறது இல்லை. ஓகேவா? சோ அவங்க போனவங்க போயிட்டாங்க. பட் நீங்க உங்க மனசால இந்த வருத்தத்தையோ கோபத்தையோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து துளியும் பிரயோஜனம் இல்லாதது, அது உங்களோட ஆரோக்கியத்தை தான் கெடுக்கும். அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க அதெல்லாம் விட்டு வெளியில வந்துடுவீங்க. மனசுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க எப்படி கிளீன் பண்ணணுமோ அப்படி கிளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாத்துக்கோங்க. வீட்டுல ஒற்றை அடிச்சு நம்ம கிளீனா வச்சுக்கோங்களா, அதே போலதான் இந்த வேண்டாத சிந்தனைகள், வருத்தப்படுறது, கோபப்படுறது, அழுகிறது, இல்ல அடுத்தவங்க மேல பழி போடுறது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஒரு புண்ணியமும் கிடையாது. முடிஞ்சது இனி எப்படி வச்சுக்கலாம், இப்ப வரக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி திருத்தி அமைச்சுக்கலாம், இது மட்டும்தான் கடவுள் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ பிரபஞ்சம் சொல்ற விஷயங்கள் எஸ், மாற்றம் ஒன்று உங்க வாழ்க்கையில வருது. ஓகேவா? அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும், நிரந்தரமான மாற்றமா இருக்கணும். வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு 5-10 மாசத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடாது. நிரந்தரமா ஒரு நல்ல மாற்றம் வேணும்னா உங்க மனசு நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் என்ன, இது எனக்கு வேணுமா வேண்டாமா, இது என் வாழ்க்கைக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் அப்படின்னு நீங்க பார்த்து உங்க மனசுக்குள்ள போட்டுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அகற்றி வச்சிருங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அதே போல யாரிடமாவது உதவி நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 4 பேர் கிட்ட கேட்டீங்கன்னா 2 பேராவது உங்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவத்துல இருப்பாங்க, மனப்பான்மை அவர்களிடம் இருக்கு. ஸோ உதவி கேட்கறதுக்கு தயங்காதீங்க. ஒரு சில உதவிகள் வேணும்னா நீங்க கேளுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? நல்ல செய்திகள், குட் நியூஸ் உங்க காதுக்கு கேட்டுமான்னு கேட்டா எஸ், உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை சார்ந்து இல்ல உறவு சார்ந்து இல்ல ஏதோ ஒண்ணு, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க மனசு ஏங்குது இல்லையா? அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது இந்த அட்டை அறிவுறுத்துது. ஓகே, இது எல்லாத்த விட திறந்த மனதோட இருங்க. போன வருடம் இப்ப 2024 ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு சரியில்லாம போயிருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பு இருந்திருக்கலாம். ஓகே, உறவு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, இல்ல ஆரோக்கியம் சார்ந்து, எது வேணா இருக்கட்டுமே இருந்திருக்கலாம். பட் இப்போ 2025ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா திறந்த மனதோட அணுகுங்க. எந்த ஒரு குற்றம் குறைய மற்றவர்கள் மீது வைப்பதும் தப்பு, நம்மளே குற்றம் சாட்டி கொள்வதும் தப்பு. ஓகே, சோ மொத்தமா உங்க மனசு வந்து ஒரு வெள்ளை அடிச்சு, இப்ப பொங்கல் வரப்போகுது இல்லையா, உங்க மனசு வெள்ளை அடிச்சு கரெக்டா சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது அவ்வளவு அழகா இருக்கும். சோ நல்ல விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க, நன்மைகள் பல நடக்கும். ஓகேவா? சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த கஷ்டங்கள் எப்படி இருக்குன்னா,
நம்ம உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புகள் சரியில்லை, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னா ஒரு சின்ன கட்டி போல வரும் இல்லையா? இந்த கட்டி எதுக்கு வருதுன்னா உடம்புல ஒரு விஷயங்கள் சரியில்லை, நீ பாத்துக்க, கட்டியோ வலியோ வரும். ஓகே, சோ நம்ம கவனிக்கணும். இங்க ஏதோ வலிக்குது அப்படின்னா அது ஒரு கவனம் நமக்கு தேவைப்படுது, நம்ம உடல் சார்ந்து. அதே போலதான் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லை, இதை நீ சரி பண்ணிடு, அப்ப பெரிய பிரச்சனை வராம இருக்கும். ஓகேவா? இந்த பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய தீமைகள் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருது. ஓகேவா? சோ இந்த சின்ன பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்துராதீங்க. பிரச்சனையே கிடையாது, அது வந்து ஒரு நன்மைக்காக வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, அந்த கண்ணோட்டத்துல பாருங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகேவா? சோ மத்தவங்களை குற்றம் குறை சொல்லாதீங்க. அதே நேரம் உங்க கிட்டயும் ஏதாவது குற்றம் குறைவு இருந்தா அதை அகற்றிடுங்க. மனசு எப்போதுமே ஒரு சந்தோஷமான மனநிலையில வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா இது கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயம், நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சோ உங்க வாழ்க்கையில நீங்க இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த வாக்கியத்தை சப்போஸ் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. என் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லிக்கலாம். எஸ், மகிழ்ச்சி, குதூகலம், சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு இவங்க டிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், அந்த மாதிரியான பர்சன் தான். பட் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்து நம்ம வாழ்க்கையில நிறைய சொதப்பல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி எல்லாம் நடந்துருச்சு. என்னால வந்து நேர்மறையாவே யோசிக்க முடியல. யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடயே நான் பாக்குறேன், சந்தேகத்தோடயே அணுக்கிறேன், யாரையும் நம்ப முடியலன்னா ஓகே, அது பரவாயில்ல, ஒரு கவனத்தோட இருக்கிறதுல தவறு இல்லை. பட் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ கவனத்தோட இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. அதே நேரம் நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலயும் வரப்போகுது. ஓகேவா? சோ இயற்கை கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களோட இஷ்ட தெய்வம் கொடுக்குற விஷயமா இருக்கலாம். நீங்க இப்போ உங்க மனச ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு தெளிவான விஷயத்த கொடுத்துட்டு இருக்கீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறீங்களா? யார் என்ன வேணா போட்டுட்டு போட்டோம், அதெல்லாம் தூக்கி நான் குப்பை மாதிரி என் மனசு கொடுக்க மாட்டேன், மிகுந்த கவனத்தோட இருக்கேன். என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, என்ன மீறி என் மனசுக்குள்ள போற விஷயங்கள் தான் எனக்கு வெளிப்புறமா பிரதிபலிக்குது. எஸ், உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியில பிரதிபலிச்சுட்டு இருக்கு. நீங்க சந்தோஷமாவும் தெளிவாகவும் ஒரு கவனத்தோட இருக்கும்போது வெளியில இருக்கிற சூழ்நிலையை நீங்க கண் கொண்டு பார்க்கும்போது ஒரு தெளிவு பிறக்கும். எது உங்க வாழ்க்கைக்கு வேணும், எது உங்க வாழ்க்கைக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலை வரும். ஸோ புத்தி வந்து அழகா செயல்படும். ஓகேவா? பணம் சார்ந்தும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, உங்களோட கண்ணோட்டம் வந்து மாறும். இவங்க வேணும், இவங்க வேண்டாம், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ தெளிவு பிறக்கும் போது அந்த பாதைங்கிறது அழகா ஒரு புதிய பாதை ஓப்பன் ஆகுதான்னு கேட்டா ஆகக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. ஸோ அகமும் புறமும் அழகா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறது போலதான் உங்க கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ சில விஷயங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கார்ட்ஸ் தான் இது. காலத்தை குறிக்கக்கூடிய அட்டை. ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னா இந்த மாதம் இல்ல அடுத்த மாதத்துக்குள்ள 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி. ஓகே, இந்த மாதம் இப்ப ஜனவரினா ஜனவரி 5, 14, 23, அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 5, 14, 23, இந்த டைம்ல ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நிரந்தரமா ஒரு தீர்வு எப்ப கிடைக்கும், ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றங்கள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 9 மாதங்களுக்குள்ள ஒரு நிரந்தர தீர்வோ நிரந்தர மாற்றத்தையோ நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது போல உங்களோட அட்டை வந்திருக்கு. பட் இது ஒரு பொதுவான வாசிப்பு, இதுல எல்லா விஷயங்களும் பொருந்தும் சொல்ல முடியாது. பட் பொருந்துற விஷயங்களை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை விட்டுடுங்க. ஓகேவா? பட் பை ஒன் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, இல்ல மகிழ்ச்சியான தருணங்களை நான் உருவாக்குறேன், அது போல நல்ல நேர்மறையான சிந்தனையுள்ள விஷயங்களை நீங்க அடிக்கடி உங்க மனசு கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, பொருளாதாரம் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேரும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். பாயில் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான யூனிகார்ன் பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து காலத்தை குறிக்கக்கூடிய அட்டை. இப்போ உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த அட்டையை பார்த்து சொல்லுவோம். ஸோ டைம் அண்ட் டேட் அது நம்ம கடைசியா பார்க்கலாம். ஓகேவா? சூப்பரா இருக்கு. எடுத்தோன்னே யார் வந்திருக்காங்க தெரியுமா? இறை தூதர் ரஃபேல் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு உடல் சார்ந்த ஏதாவது உபாதைகள் இருந்ததுன்னா, ஹார்மோன் குறைபாடுகள், இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் உங்களால சரி பண்ணிட முடியும். ஓகே, 2024ல ஏதாவது இருந்திருக்கலாம், அதெல்லாம் இப்போ உங்களால சரி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த ஆண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சினால உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க மேன்மை நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும். பழைய மாதிரி இருக்குமான்னு கேட்டா பழைய மாதிரி உங்களால பண்ணிக்க முடியும். பட் அந்த ஒரு சிரத்தை எடுத்து பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, உடலுக்கு என்னென்ன தேவை,
ஆரோக்கியமான உணவு தேவை, அதே போல உடற்பயிற்சி தேவை. ஓகே, ஸோ நல்ல ஒரு தூக்கம் தேவை, நல்ல சிந்தனைகள் தேவை. இதெல்லாம் நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால பழைய மாதிரி ஒரு உற்சாகத்தோட உங்க உடலை நீங்க பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது ரஃபேல் கொடுக்குற முதல் மெசேஜ். அதே போல சப்போஸ் இப்போ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அவரோட மெடிடேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரஃபேல் வந்து குணப்படுத்த தயாரா இருக்காரு, அவரோட குணப்படுத்துதல் இருக்கு. கிரீன் கலர் எம்ப்ராய்டு கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த வண்ணத்துல உங்களோட ஆடைகளை நீங்க பயன்படுத்தலாம். பெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று எம்ப்ராய்டு கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஹீலிங் உங்களுக்கு நடக்கும். சரியா? ஸோ மனசுல அந்த மாதிரியான கலரை கூட நீங்க நினைச்சுக்கலாம். இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னா அந்த மாதிரியான கலர் லைட் எம்ப்ராய்டு கிரீன், மரகத பச்சை, அந்த வண்ணத்துல வந்து ஒரு விளக்கோட ஒளி உங்க மேல படுற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹீலிங் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கான ஹீலிங் நடக்கும். சரியா? ஸோ சூப்பரா இருக்கும். யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பொருந்துதோ நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து உங்களோட ஹீலிங் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பரா இருக்கு. சரியாகுமா? உடல்ல குறைகள் இருக்கு, சரியாகுமான்னு கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிக்கலாங்க. ஒரு பயமுமே வேண்டாம். ஓகே, பயத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்னென்ன பண்ணா நன்மை வருமோ அதை நீங்க பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை மிகுந்த நபர்களா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு. ஓகேவா? இது இன்னும் எப்படி தீர்க்கமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கை இப்ப நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் போல என் வாழ்க்கை போகுதுப்பா, ஒரு கலருமே இல்லை, வெறும் கருப்பு வெள்ளை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு வானவில் போல பல வண்ணங்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க வண்ணமயமா ஆக்கிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட மட்டுமே இருக்கு. நீங்க அது போன்ற நபர் தான். ஓகேவா? நீங்க இதுதான் தெரியாமையே நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நம்மளோட சந்தோஷத்துக்கு ஏற்ற போல நம்ம வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்க முடியும். பட் நம்ம இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வராது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது போல நம்மளே வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சுப்போம். பட் இந்த ஆண்டு வந்து அதெல்லாம் தகர்த்து உங்களோட சந்தோஷம், உங்களோட நன்மைக்காக நீங்க சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே போல பர்த் வந்திருக்கு. யாராவது குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இது அமையலாம். திருமணத்திற்கு நல்ல ஆண்டா இருக்கலாம். ஓகே, இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு வந்து அமையலாம். ஸோ புதிய யோசனைகள், புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், இது எல்லாமே இந்த ஆண்டு வந்து நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, புதுசுக்கன்னா புதுசு விஷன் போர்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட விஷன் போர்டு உங்களோட காட்சிப்படுத்தி பார்க்குதல். ஓகே, இப்போ சில விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த நன்மை என் வாழ்க்கையில நடக்கணும்னா அதெல்லாம் தீர்க்கமா காட்சி பண்ணி பாருங்க. இந்த நல்ல விஷயங்கள் நடக்குது, அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நான் எப்படி உணர்றேன், நான் எப்படி நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உடனடியா நடக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட நடக்கலாம். ஓகேவா? உடனே ரிசல்ட் வரலன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டுட முடியாது. பட் நீங்க செய்யறத செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா அது பலன் தரும். ஓகே, ஸோ அதுதான் முதல்ல வந்திருக்காரு, ரஃபேல் வந்தார் இல்லையா? ஸோ தூதர் ரஃபேல் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கான முதல்ல உங்க உடலை சரி பண்ணிக்கோங்க, உங்க மனசை சரி பண்ணிக்கோங்க, ஹீலிங் உங்களுக்கான ஹீலிங் எடுத்துக்கோங்க. நீங்களே முடிஞ்சா செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க, இல்லை யூடியூப் பார்த்து கத்துக்கோங்க. எது ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. முதல்ல உங்களை சுவர் இருந்தாலும் சித்திரம், அதனால முதல்ல உங்களை நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், புதிய புதிய ஐடியாஸ் வருதுன்னா ஏதாவது தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை செய்ய முயற்சிக்கும் போது நமக்கான அந்த அறிவு கண்ணுங்கிறது திறக்கும் இல்லையா? இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்றத பகுத்து பார்த்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க எது நமக்கு பொருந்தும், எது நமக்கு பொருந்தாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பொருந்தாத விஷயங்களை நீங்க செய்ய மாட்டீங்க, அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். பொருந்தக்கூடிய விஷயங்கள் எது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமோ நீங்க அதுல மட்டும் கவனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா உங்களை வந்து அடையும். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும். இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான சொத்து உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆண்டுங்கிறது ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கு. உங்களோட கண்ணோட்டங்கள் மாறுபடுது, புதிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்குது, எல்லாமே தரமா இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லா உங்க வாழ்க்கையை மாத்திக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த ஆண்டு மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்க அஃபர்மேஷனா சொல்லணும், இல்ல ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமா சொல்லணும்னா என் வாழ்க்கையில புதிய மாற்றங்கள், அற்புதமான நிகழ்வுகள் வரப்போகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து என் வாழ்க்கைய வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், கொடுங்க பிரபஞ்சமே நீங்க கேட்கலாம், கண்டிப்பா கொடுப்பாங்க. பிரபஞ்சம்
கொடுக்க காத்துட்டு இருக்கேன். நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்க்குறீங்க, அது எப்போ முடியும், இல்லை உங்களுக்கான ஒரு நன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஓகே, எஸ், 10 மாதம், அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள 10 மாதம் இல்லை 12 மாதம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. 10 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆகுது. ஏதாவது கடன் அடைக்கணும்னு இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு நடக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கணும், இல்லை சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஆசை பெரிய ஆசையாக இருக்க கண்டுதான் உங்களுக்கான காலமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் கவலை வேண்டாம். ஓகே, இதுக்குள்ள நடக்கும். இப்போ அக்டோபர் மாசத்துக்குள்ள சில நன்மைகள் உங்களை வந்து அடையும், இல்லை டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து அடையும். பட் வந்து அடைஞ்சிடும், அதை தாண்டி போகாது. ஓகேவா? ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட ப்ரேயரை வைங்க. கண்டிப்பா இது இன்னும் மிக விரைவில் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய்.